நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர் என்கொயரி பண்ணியிருந்தாரு. அவர் ஜீவன் லக்ஷய் பிளான் சம் அஷ்யூர்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கும் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கும் ஒரு கொட்டேஷன் கேட்டிருந்தாரு. நான் அதை அவருக்கு சென்ட் பண்ணிட்டேன், டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க அந்த பிளான்ஸை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். பிளான் பேர் ஜீவன் லக்ஷய் பிளான் நம்பர் 933. இது ஒரு போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிளான். போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிளான்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்ஐசி உடைய லாப நஷ்ட கணக்குகளை பொறுத்து வருஷம் கொடுக்கக்கூடிய போனஸ் ஏறும் அல்லது இறங்கும். கடந்த ஒரு 4 இருந்து 5 வருஷமா 10 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 46,000 ரூபாய் போனஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போனஸை அடுத்த 23 வருஷத்துக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூவா வச்சு நான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஒரு பேரு ரியாஸ் அகமது, அவருடைய வயசு 32. அவரு சம் அஷ்யூர்ட் 10 லட்சம் ரூபாய் எடுக்கிறதா அசியூம் பண்ணிக்கலாம். அவரு மாச பிரீமியமா 4,456 ரூபாய் கட்டுறாரு முதல் வருஷம். அடுத்த 2வது வருஷத்துல இருந்து 20 வருஷத்துக்கு 4,360 ரூபாய் கட்டுவாரு. ஸோ ஜீவன் லக்ஷய் பிளான்ல நீங்க என்ன டேர்ம் சூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய பிரீமியம் பேயிங் டேர்ம். இந்த சுச்சுவேஷன்ல இந்த கால்குலேஷன்ல அவரு 23 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணிருக்கிறாரு. ஸோ அவருக்கு பிரீமியம் பேயிங் டேர்ம் 20 வருஷம். அதுவே அவர் இயர்லி பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தாரு அப்படின்னா இயர்லி 52,364 ரூபாய் முதல் வருஷம் கட்டுவாரு. அடுத்த 19 வருஷத்துக்கு 51,236 ரூபாய் கட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. சம் அஷ்யூர்ட் 10 லட்சம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அப்ராக்சிமேட் போனஸ் 46,000 ரூபாய் வருஷம் ஆட் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு ஆட் ஆன போனஸ் சாவரின் கேரண்டியான வேல்யூ, அதாவது சம் அஷ்யூர்ட் ஒரு 10 லட்சம் 10 வருஷத்துக்கும் 46,000 ரூபாய் போனஸ் வந்துச்சு அப்படின்னா வருஷம் மொத்தம் 4,60,000 ரூபாய் ஆகும். ஸோ 10 லட்சம் பிளஸ் 4,60,000 இது சாவரின் கேரண்டி. இதுல இருந்து 1 ரூபாய் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்க்கும்போது 23 வருஷத்துக்கு போனஸ் ஆட் ஆயிட்டு இருக்கு. ஃபைனல் அமௌண்டா சம் அஷ்யூர்ட் பிளஸ் அந்த 23 வருஷம் ஆட் ஆன போனஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ். ஃபைனல் எடிஷன் போனஸை பொறுத்த வரைக்கும் எல்ஐசியில் எந்த ஒரு பாலிசி நீங்க எடுத்தீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு மேல நீங்க டேர்ம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் எடிஷன் போனஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இது 23 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறதுனால ஃபைனல் எடிஷன் போனஸ் 2,50,000 ரூபாய் ஆட் ஆகும். 23 வருஷம் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் 10 லட்சம் பிளஸ் இந்த 23 வருஷம் ஆட் ஆன போனஸ் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ், இது மூணுமே சேர்ந்து அப்ராக்சிமேட் அமௌண்டா அவருக்கு 23,08,000 ரூபாய் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அவரு 20 வருஷம் மொத்தமா கட்டின தொகைன்னு பாத்தீங்க அப்படின்னா 10,25,848 ரூபாய் கட்டியிருப்பாரு. ரிட்டர்ன் அவருக்கு 23,08,000 ரூபாய் கிடைக்கும். இன்கேஸ் பாலிசி எடுக்கிற ப்ரொபோசருக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி அவங்க நாமினிக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாலிசி எடுத்து ஒரு 5 வருஷம் பணம் கட்டுறாரு. 6வது வருஷம் அவருக்கு ஏதோ ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு, அதாவது அவருடைய நாமினி யார் சூஸ் பண்ணிக்கிறாரோ அவங்க நாமினிக்கு உடனடியா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. இப்போ பேலன்ஸ் அவங்க 15 வருஷம் பணம் கட்டணும் இல்லைங்களா, அந்த 15 வருஷமும் பிரீமியமை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஸோ டேர்ம்ல எவ்வளோ இருக்கு, இன்னும் 18 வருஷம் டேர்ம் இருக்கு அந்த பாலிசி முடியறதுக்கு. ஸோ அந்த 18 வருஷமும் வருஷம் 1 லட்சம் ரூபாய் அவங்களுடைய நாமினிக்கு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்காரு. அதனால 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை வருஷம் அவங்களுடைய நாமினிக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல 6வது வருஷத்துல அவருக்கு ரிஸ்க் ஏற்பட்டனால மொத்தம் 18 வருஷம் அவங்களுடைய நாமினிக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னா 18 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க மொத்தமா. அது போக மெச்சூரிட்டி டைம்ல அவரு இருந்து அந்த பாலிசியை ஃபுல்ஃபில் பண்ணி எவ்வளவு மெச்சூரிட்டி தொகை வாங்கியிருப்பாரோ அதே தொகையை 1 ரூபாய் கூட கம்மி இல்லாம சம் அஷ்யூர்ட், போனஸ்,
பிளஸ் ஃபைனலிசன் போனஸ் இது எல்லாமே சேர்ந்து அப்ராக்சிமேட்டா 23,08,000 ரூபாய் வரும். அந்த 23,08,000 ரூபாய அவங்க நாமினிக்கு கொடுத்துருவாங்க. மறுபடியும் சொல்றேன், ரிஸ்க் ஏற்பட்ட உடனே ஒரு சம் அஷ்யூர்ட் நாமினிக்கு போகும் 10 லட்சம். 18 வருஷம் 1 லட்சம் 1 லட்சம் கொடுப்பாங்க. ஸோ அதுல ஒரு 18 லட்சம். மெச்சூரிட்டி தொகை 23,08,000. ஸோ இந்த 3 அமௌண்ட்டும் சேர்ந்து நார்மல் ரிஸ்க் ஆகிற பட்சத்துல 51,08,000 ரூபாய் அவங்களுடைய நாமினிக்கு கிடைச்சிருக்கும். அதுவே ஆக்சிடென்டல் மூலியமா ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 61,08,000 ரூபாய் அவங்க நாமினிக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவர் அந்த 5 வருஷம் கட்டின பணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2,57,000 தான் கட்டியிருப்பாரு. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். நான் உதாரணத்துக்கு 5 வருஷம்னு எடுத்திருக்கேன். நீங்க எல்ஐசில இந்த பாலிசி எடுத்து ஒரு பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஏதோ ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த கவரேஜ் மொத்தமா உங்க நாமினிக்கு கிடைக்கும். அடுத்ததா 15 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுத்தாங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த ஜீவன் லக்ஷய் பாலிசி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். எல்ஐசி அட்வைசர் ராஜா மைதீன். ஃபோன் நம்பர் 9159985146. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் பாலிசி தேவைப்படுதோ, உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் பாலிசி தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதே ஜீவன் லக்ஷய் பிளான் தான் போனஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிளான். கஸ்டமர் பேரு ரியாஸ் அகமது, ஏஜ் 32, சம் அஷ்யூர்ட் 15 லட்சம் ரூபாய் சூஸ் பண்ணிக்கிறாரு. அதே 23 வருஷம் டைம் சூஸ் பண்றாரு. 20 வருஷம் பணம் கட்டுற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறாரு. மொத்தம் இந்த 20 வருஷம் அவர் கட்டுற தொகை பாத்தீங்க அப்படின்னா 15,04,454 ரூபாய் அவர் மொத்தம் கட்டியிருப்பாரு. அப்ராக்சிமேட்டா அவருக்கு 23 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 34,62,000 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு அவரு 32 வயசுல பாலிசி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா முதல் வருஷம் மாச பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்தாரு அப்படின்னா 6,535 ரூபாய் கட்டுவாரு. அடுத்த 2வது வருஷத்துல இருந்து 20வது வருஷம் வரைக்கும் 6,395 ரூபாய் மாச பிரீமியம் கட்டுவாரு. அதுவே இயர்லி மோடு சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா முதல் வருஷம் 76,794 ரூபாய் கட்டுவாரு. அடுத்த 19 வருஷம் 75,140 ரூபாய் கட்டுவாரு. சம் அஷ்யூர்ட் 15 லட்சம் ரூபாய். அப்ராக்சிமேட் போனஸ் கடைசி 4 to 5 வருஷமா 15 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் உள்ள ஒரு பாலிசிக்கு 69,000 ரூபாய் வருஷம் வருஷம் போனஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே 69,000 அடுத்த 23 வருஷத்துக்கும் கிடைக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட போனஸ் பிளஸ் சம் அஷ்யூர்ட் ரெண்டையும் சேர்த்து 30,87,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதுவே ஃபைனல் எடிஷன் போனஸ் 3,75,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் போனஸ் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ் இது எல்லாமே சேர்ந்து 34,62,000 ரூபாய் அவருக்கு மெச்சூரிட்டி தொகையா கிடைச்சிருக்கும். இந்த பாலிசியில ஏடிடிபி ரைடரும் அவைலபிள் பண்ணிக்கலாம், டேர்ம் ரைடரும் இன்க்ளூடட் இந்த பிரீமியம்க்கு. ஒருவேளை அவருக்கு 6வது வருஷத்துல எதுவும் ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியா அவங்களுடைய நாமினிக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 15 வருஷத்துக்கு அவர் பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 18 வருஷம் டேர்முக்கு வருஷம் 1.5 லட்சம் ரூபாய். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு, அதுல 10% 1.5 லட்சம். ஸோ பேலன்ஸ் இருக்க 18 வருஷத்துக்கு வருஷம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா மொத்தம் 27 லட்சம் ரூபாய் அவங்களுடைய நாமினிக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மெச்சூரிட்டி டைம்ல 34,62,000 அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். இமிடியேட்டா ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அது போக பேலன்ஸ் 15 வருஷத்துக்கு பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. ஸோ 18 வருஷம் ரிமைனிங் இருக்கிற பீரியடுக்கு 27 லட்சம் ரூபாய் மொத்தம் கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி 34,62,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ரிஸ்க் ஏற்பட்ட பட்சத்துல 76,62,000 ரூபாய் அவங்களுடைய நாமினிக்கு கிடைச்சிருக்கும். அதுவே ஆக்சிடென்டல் மூலியமா ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா அவங்க நாமினிக்கு
86,62,200 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுவே ஆக்சிடென்ட்ல ரிஸ்க் ஏற்படாம டிசபிலிட்டி ஆயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல முன்னாடி சொன்ன 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கும் சரி, இப்ப சொல்ற 15 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கும் சரி, ஒரு சம் அஷ்யூர்ட் 120 மாசத்துக்கு பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது ப்ரப்போசருக்கு கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற டேர்முக்கு எதுக்கும் அவர் பணம் கட்ட வேண்டியதில்லை. ஆனா 23 வருஷம் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பணம் கட்டி ரிட்டர்ன் என்ன வாங்கியிருப்பாரோ அதே தொகையை ₹1 கூட கம்மி இல்லாம மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா அவருக்கே கொடுத்துருவாங்க. ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் இருக்கு, டேர்ம் ரைடரும் இருக்கு, அது போக டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் இந்த ஒரு பாலிசியில இருக்கு. அது போக நாமினிக்கு இன்கேஸ் ப்ரப்போசருக்கு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவரை ஈடுகட்ட முடியலனாலுமே அவர் ஈட்டி கொடுக்கிற பொருளாதார சூழ்நிலைய எல்ஐசி பாலிசி ஓரளவுக்கு ஈடுகட்டி கொடுக்கும். இந்த பாலிசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல இருக்கிற நிறைகுறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை திருத்திக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்ஐசி பாலிசி இது வரைக்கும் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வர பட்சத்துல அவங்கள எல்ஐசி பாலிசி எடுக்க சொல்லி வற்புறுத்துங்க. உங்க மூலியமா அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.